Good morning, friends. कमलाकुचूचुक कुङ्कुमतो नियतारुणिता तुलनीलतनो कमलायतलोचनलोकपते विजयी भव वेङ्कटशैलपते स चतुर्मुख षण्मुख पञ्चमुख प्रमुखाखिलदैवतमौलिमणे शरणागतवत्सलसारनिधे परिपालय मां वृषशैलपते अतिवेलतया तव दुर्विषहैरनुवेलकृतैरपराधशतैः भरितं त्वरितं वृषशैलपते परया कृपया परिपाहि हरे अधिवेङ्कटशैलमुदारमते जनताभिमताधिकदानरतात् परदेवतया गदितान्निगमै कमलादयितान्न परं कलये कलवेणुरवावशगोपवधूशतकोटिवृतात् स्मरकोटिसमात् प्रतिवल्लविकाभिमतात् सुखदात् वसुदेवसुतान्न परं कलये अभिरामगुणाकरदाशरथे जगदेकधनुर्धर धीरमते रघुनायक राम रमेश विभो वरदो भवदेव दया जलधे अवनीतनया कमनीयकरं रजनीकरचारुमुखाम्बुरुहम् रजनीचरराजतमो मिहिरं महनीयमहं रघुराममये सुमुखं सुहृदं सुलभं सुखदं स्वनुजं च सुखाय ममोघशरम् अपहाय रघुद्वहमन्यमहं न कथञ्चन कञ्चन जातु भजे विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ अहं दूरतस्ते पदाम्भोजयुग्मं प्रणामेच्छयागत्य सेवां करोमि सकृत्सेवया नित्यसेवाफलं त्वं प्रयच्छ प्रयच्छ प्रभो वेङ्कटेश अज्ञानिना मया दोषान्न शेषान् विहितान् हरे क्षमस्वत्वं क्षमस्वत्वं शेषशैलशिखामणे अज्ञानिना मया दोषान्न शेषान् विहितान् हरे क्षमस्वत्वं क्षमस्वत्वं शेषशैलशिखामणे குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு சனிக்கிழமை, பெருமாளுக்கு உகந்த நாள். இன்றைக்கி 25/5. அதனால் காலையில் நம்ம எப்போவுமே நார்மலாக கேட்குற சுப்ரபாதம் கேட்போம். இது பொறுமையாக நிறுத்தி நிதானமாக ரொம்ப இதாக இருந்தது. அதுக்காக தான் இது பண்ணேன். காலைல ஷார்ட்ஸ்லேயும் கொடுத்துருந்தேன். இப்போ அதை கொஞ்சம் பாதி இதாக இருந்தது. அதனால் அதை தான் நான்
நீங்களும் கேட்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதை இது பண்ணேன். 25/5/2024 சனிக்கிழமை, மே மாதம், குரோதி வருடம், வைகாசி 12ஆம் தேதி. இன்றைக்கு வந்து துவிதியை திதி. கேட்ட நட்சத்திரம், தியாஜிதம், சித்தயோகம், மதுரை ஸ்ரீ கூடலழகர் எடுப்புச்சப்பரம் தெப்ப உற்சவம், திருநீலகண்டர் யாழ்ப்பாணர் நாயனார் முருகநாயனார் குரு பூஜை சிறிய நகஸ்து. இன்றைக்கு சூரிய உதயம் வந்து 5:52 சூரிய உதயம். இன்றைய கிரக நிலவரம் வந்து மேஷத்தில் ஒன்றும் இல்லை, ரிஷபத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், குரு, கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, செவ்வாய். தேவையே பல சமயங்களில் மேதாவித்தனத்திற்கு கருவியாக உள்ளது. இன்னைக்கு துவிதியை திதி. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரைகள் வந்து காலை 7:30 to 8:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் வந்து காலை 10:30 to 11:30, மாலை 9:30 to 10:30. இன்னைக்கு பரிகாரம் வந்து தயிர். ராகு காலம் 9 to 10:30, குளிகன் வந்து 6 to 7:30, யமகண்டம் 1:30 to 3. அதே மாதிரி இன்றைய சந்திராஷ்டிரமம் வந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் பரணி நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரமம். இறை வழிபாட்டில் இது பண்ணுங்கள், அமைதியாக இருங்க. எதுவும் புதிய முயற்சியில் நீங்கள் இறங்க வேணாம். சந்திராஷ்டிரமம் இருக்கிறவங்களே அப்படி இது பண்ணிக்கோங்க. இன்றைய ராசி பலன்: மேஷம் விருப்பம், ரிஷபம் ஜெயம், மிதுனம் நிறைவு, கடகம் சாந்தம், சிம்மம் நற்செய்தி, கன்னி அமைதி, துலாம் பரிசு, விருச்சிகம் முயற்சி, தனுசு பாராட்டு, மகரம் ஆர்வம், கும்பம் உதவி, மீனம் பக்தி. இன்றைக்கு வந்து சனிக்கிழமைங்கிறதுனால வந்து நம்ம வந்து எல்லாருமே பெருமாள் கோயிலுக்கு போவோம். பெருமாளினோட இதை தான் நம்ம டெய்லியுமே கேட்போம். இருந்தாலும் இன்றைக்கு அவருக்கு ரொம்ப உகந்த நாள் சனிக்கிழமை. நம்ம வீட்லேயே செய்யுங்க, இல்லாட்டினா கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிவிட்டு துளசி வாங்கி கொடுங்க ஒரு 5 ரூபாய்க்கு. முடியலைன்னா தரிசனம் மட்டுமாவது பண்ணிவிட்டு நீங்கள் வந்துடணும். இன்னைக்கு பயங்கர மோடமாக தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, ஆனால் மழை பெய்யல. மழை எங்கேயோ பக்கத்தில் பெஞ்சிட்டு தான் இருக்குது. அதனால் வந்து இன்றைக்கு நாம் வந்து ரொம்ப மோடமாக தான் இருக்குது. அப்புறம் இன்றைக்கு நாம் வந்து பெருமாளுக்கு உகந்த நாளுங்கிறதுனால தான் நாம் அதை கேட்டுக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கு வந்து ஒரு ஜாதக கட்டத்தில் வந்து சந்திர ராசி பலன், மேச ராசியில் பிறந்தவர்களுடைய பலன் என்னன்னு பார்க்கலாமா? நாம் வந்து இன்றைக்கு என்ன ஒரு மனசு அமைதி இல்லை, நிம்மதி இல்லாமல் தான் இருக்கிறோம். கவலைகள், எல்லா பிரச்சனைகளையும் நினச்சி கவலைகள். இன்றைக்கி மேச ராசியில் பிறந்தவனுடைய பலன் என்னன்னு பார்க்கலாமா? அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் அதாவது மேஷத்தில் பிறந்தவர்கள் பூமி, காணிநில புலன்கள், வீடு, விவசாய தொழில்களின் மேன்மை, ஆள் அதிகாரங்களுடன் இருப்பார்கள். அரசாங்கத்தினால் கௌரவிக்கப்படுவார்கள். அற்ப ஆசைகள் இல்லாதவர்களாகவும், வாக்கு மேன்மையும் கோபகுணம் முரட்டு பாவங்களும் உடையவர், கம்பீரமான தோற்றம் உடையவராகவும் இருப்பார். மேசராசியில் பிறந்தவர்கள் பொன் ஆபரங்களை, பட்டு பீதாம்பரங்களை, வஸ்திரங்களையும் பெற்றிருப்பார்கள். கல்வியில் திறன் பெற்றிருப்பார்கள். மெலிவான இளைத்த சரீரம், நீண்ட கழுத்து, கை கால்களுடன் இருப்பார்கள். நீண்ட ஆயுளுடன் திரேத பலத்துடன் இருப்பார்கள். மேசராசி என்பது மேடான ராசி என்றும், இந்த ராசியில் பிறந்தவர்கள் மேன்மையான அந்தனத்துடனும் கீர்த்தி, செல்வாக்கு இவைகளையும் பெற்றிருப்பார்கள் என்று பொதுவான சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மேசராசினாவே காலபுருஷ தத்துவப்படி அது முதல் ராசி. அப்போ வந்து எதுலேயுமே முதலாகவும் ரொம்ப புத்தி கூர்மையுடையவராகவும் நல்ல ஒரு தேக ஆரோக்கியத்தினாகவும் இருப்பாங்க. அது வந்து சூரியன் வந்து
உச்சமடைகிற ராசிங்கிறதுனாலையும் அவர்களுக்கு வந்து அரசாங்கத்தினோட இது வந்து கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று அரசாங்க உத்தியோகம் இருக்கும், இல்லைன்னா அரசாங்கத்தினோட உதவி பெற்று நல்ல ஒரு இதில் இருப்பாங்க. அதனால் மேஷ ராசியில் பிறந்தவர்கள் வந்து அவ்வளோ ஒரு நல்ல இது. அதில் அந்த மேஷ ராசியில் வந்து அஸ்வினி பரணி ஒவ்வொரு கட்டத்துக்கும் 9 பாதம். அப்போ ஒரு நட்சத்திரத்துக்கும் 3 பாதம் 3 பாதம். அப்போ அஸ்வினி பரணி கிருத்திகை கிருத்திகை 1ஆம் பாதம் இந்த நட்சத்திரங்களில் அதாவது மேசராசியில் பிறந்தவர்கள் இருப்பாங்க. அதனால் இன்றைக்கு வந்து நாம் இந்த பெருமாளனோட பாட்டை நாம் கேட்டோம். இன்னும் நிறைய சோஸ்திரங்கள் இருக்குது. வில்வாஷ்டகம், சிவாஷ்டகம், வந்து ஒரு பெரிய ஒரு இதுவே இருக்குது. இன்றைக்கி அவருடைய நாமத்தை நாம் வந்து போற்றி இது பண்ணுவோம். அதனால் நாம் இன்றைக்கு வந்து பெருமாளனோட சிந்தனையிலேயே கோவிந்தா கோவிந்தா வெங்கடேஷா. திருப்பதியிலெல்லாம் பயங்கர கூட்டங்களாம். அதாவது வந்து இப்போ வெக்கேஷன் டைம்ங்கிறதுனால நீங்கள் வெள்ளிக்கிழமை வரைக்கும் சாமி தரிசனத்தையே இலவச தரிசனத்தை நிறுத்துகிறாங்களாம். பாதி பேர் வந்து பார்க்காமையே வந்துட்டாங்களாம். முன்னையெல்லாம் இலவச தரிசனம்னா உள்ளே விட்டுட்டு சாப்பாடு எல்லாமே கொடுப்பாங்க. இப்போல்லாம் வெளியில் நிற்க வச்சிடுறாங்க. அதனால் மக்கள் வந்து பார்த்து போயிட்டு வாங்க. ரூம்பெல்லாம் ஃபுல்லாக இருக்கும். அதனால் இன்றைக்கி பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கே போங்க. அப்படி போக முடியலன்னா வீட்லேயே கூட நினச்சி நீங்கள் கும்பிடுங்க. வேறு ஒன்றும் இது இல்லை. எல்லாருக்கும் போகணுன்னு ஆசை தான் இருக்கும். சனி ஞாயிறுலாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும். இப்போல்லாம் 300 ரூபா டிக்கெட்லாம் 2 மாதத்துக்கு முன்னாடியே பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. தர்ம தரிசனத்தையும் கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்காங்களாம். என்னான்னு இது பண்ண முடியல. அது வேறு மழை வேறு. அதனால் ஜாக்கிரதையாக போயிட்டு நீங்கள் சாமியை மெல்ல பொறுமையாக இருந்து பார்த்துட்டு வாங்க. ஆமாம், அதே மாதிரி நாம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லேட் ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை நான் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்குற அத்தனை பேருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி மோடம் தான், ஃபுல் மோடமாக தான் இருக்குது. அதனால மழை இல்லை, எங்கேயோ பேஞ்சிட்டு தான் இருக்குது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு பாசுரம், அபிராமி அந்தாதி, லலிதா சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம், எவ்வளவோ ஸ்தோத்திரங்கள் இருக்குது. சைவ சமய இதுன்று ஜோதிடத்தில் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு இதையுமே நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் படிங்க, பாராயணம் பண்ணுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லேட் ஆகிடுச்சி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து என்ன நட்சத்திரங்கள் யாரோட இதுன்னு பார்க்கலாமா? கேது நட்சத்திரம் எடுத்த உடனே அஸ்வினி மகம் மூலம் வந்து கேதுவனோட நட்சத்திரம். அஸ்வினி மகம் மூலம் கேதுவனோட நட்சத்திரம். இன்றைக்கு ஒரு நாள் இது டைம் ஆகிப்போச்சு. பரணி பூரம் பூராடம் சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள். கிருத்திகை உத்திரம் உத்திராடம் சூரியனோட நட்சத்திரங்கள். ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரங்கள். மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம் செவ்வாயினோட நட்சத்திரங்கள். திருவாதிரை சுவாதி சதயம் ராகுவினோட நட்சத்திரங்கள். புனர்பூசம் விசாகம் போரட்டாதி குருவினோட நட்சத்திரங்கள். பூசம் அனுசம் உத்திரட்டாதி சனியினோட நட்சத்திரங்கள். ஆயில்யம் கேட்டை ரேவதி புதனுடைய நட்சத்திரங்கள். ஒவ்வொரு சூரியனோட நட்சத்திரம், சந்திரனோட நட்சத்திரம், கேது, அப்புறம் தசாபுத்திகள் எத்தனை இதுன்றது இருக்கும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லேட் ஆகி போச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கும். துளசி தான் பெருமாளுக்கு உகந்தது. வாங்கி கொடுங்க, 5 ரூபாய்க்கு என்னமோ. அப்படி இல்லைன்னாக்கா வீட்லேயே நீங்கள் போட்டு வைங்க. ஒரு தொட்டியில் போட்டால் கூட வந்துடும். அதை சுத்தபத்தமாக வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா தரிசனம் மட்டுமாவது பண்ணிட்டு வாங்க.